Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படக்கூடிய ஒரு கேள்வியும் பதிலும், ஒரு மூமினான மனிதன் மரணித்து விட்டால் அவன் சுவனம் செல்லும் வரையில் அவனுடைய ஆன்மா எங்கே என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எடுத்தால் இன்னும் எத்தனை கோடி வருடங்கள் இந்த உலகம் இருக்கப் போகுது என்று தெரியாது. அது காலம் எத்தனை கோடி வருடம் என்பதும் தெரியாது. இதற்கிடையில் அன்றிருந்து மரணித்த மூமின்கள் அவர்கள் எழுப்பப்படும் வரை அவர்களுடைய உயிர்கள் எங்கே? உயிர்கள் தன்னை அறியாமல் இருக்கிறதா அல்லது அவைகள் தன்னை அறிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லிவிட்டார்கள். இன்னமா நஸ்மத்துல் முஃமின், ஒரு மூமினுடைய உயிர் சுவனத்து மரங்களிலே பறவைகளின் அந்த தோற்றத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. சுவர்க்கத்து மரங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், சுவர்க்கத்து மரங்கள் என்றால் அவர்கள் சொர்க்கத்துக்குள் போய்விட்டார்களா என்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு முடித்ததற்கு பின்னர் தான் தனது உடம்போடு சொர்க்கம் போகிறான். அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். அதற்கு பின்னர் தான் ஏனைய நபிமார்கள், அதற்கு பின்னர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் இருந்து சொர்க்கம் செல்லக்கூடிய மூமின்கள். எனவே இங்கே சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீதிலே அந்த ஆன்மாக்கள் சுவர்க்கத்துக்கு உள்ளேயே மொத்தமாக போய்விட்டார்களா அல்லது அந்த அந்த சொர்க்கலோகத்தில் நுழைவதற்கு முன்னர், உடம்போடு நுழைவதற்கு முன்னர் அவர்களுடைய உயிர்கள் இப்போ நாம் சொல்கிறா போல சுவர்க்கத்து முற்றம், ஒருவருடைய மாளிகை என்றால் மாளிகையின் முற்றத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களா? அதிலேயும் அப்படி முற்றத்தில் இருக்கிற போதும் அந்த வார்த்தை பாவிக்கப்படும். ஏதோ ஒரு வகையில் ஒன்று முற்றத்திலேயோ அல்லது அந்த ஹதீஸினுடைய வெளிப்பாட்டின் அடிப்படையிலேயோ சுவர்க்கத்தோடு தொடர்பான மரங்களிலே அவைகள் சந்தோஷமாக உலாவிக் கொண்டிருக்கிறது, அதிலே தொடர்பட்டு இருக்கின்றது. எனவே அந்த சொர்க்கத்து மரங்களில் இருக்கக்கூடிய அந்த மூமினுடைய உயிர்கள் அவைகள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மா அதை அறிகிறது. உயிரெங்கிறதே ஆன்மாதான், உயிர் அறிகிறது. அவர்கள் அந்த முழு உடம்போடு இன்ஷா அல்லாஹ் சூர் ஊதப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதற்கு பின் மொத்தமாக அவர்கள் சுவனம் போவார்கள். இதற்கிடப்பட்ட இந்த நிகழ்வு நடக்கிறதே, இந்த நிகழ்வை நாங்கள் பர்சகுடைய உலகம், திரையுலகத்தில் நடக்கிறது என்று கூறுகிறோம். எனவே திரையுலகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இதனுடைய வடிவம் தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் சுவர்க்கத்துக்குரிய அந்த மரங்களில் அவைகள் உலாவிக் கொண்டிருக்கிறது, சரிதானே? எனவே உண்மையாக கேள்வி கணக்கு கேட்கப்பட்டதற்கு பின் மொத்தமாக அவர்கள் நுழைவிக்கப்படுகின்ற அந்த சொர்க்கத்தில் நுழைதல் என்கிற அந்த நிகழ்வல்ல, அதற்கு முந்தி உள்ள ஒரு திரையுலகில் பர்சக் என்று சொல்லப்படக்கூடிய இடப்பட்ட காலம். இந்த இடப்பட்ட காலத்தை தான் நாங்கள் மண்ணறையில் கூடுதலாக அடக்கப்படுவதால், மண்ணில் அடக்கப்படுவதால் மண்ணறை வாழ்க்கை என்று சொல்கிறோம். அது மண்ணறை வாழ்க்கை என்று சொன்னாலும் சரிதான், நாங்கள் எழுப்பப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும் வரையில் உள்ள திரையுலக வாழ்க்கை என்றாலும் சரிதான். எனவே நாங்கள் சுவர்க்கத்து இன்பத்தை அனுபவித்து கொண்ட நிலையில், ஏதோ ஒரு வகையில் அந்த ஆன்மா அனுபவித்து கொண்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.